ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட ஓவரால் கண்டிஷன், அதாவது மந்த்லியில் எப்படி இருக்குது, வீக்லியில் என்ன மாதிரியான ஃபார்மேஷனில் இருக்குது, அதுக்கு அடுத்து டெய்லியில் என்ன மாதிரி பேட்டர்ன், 1 ஹவரில் என்ன மாதிரி பேட்டர்ன், 15 மினிட்ஸில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி திங்கக்கிழமை நம்ம எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், சி சைடு போகலாமா பி சைடு போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். எந்த இடம் நமக்கு டார்கெட்டாக இருக்கும், எந்த இடம் ஸ்டாப் லாஸாக இருக்கும், எந்த இடத்துல வந்து நம்ம சி சைடு போகலாம் இல்லை பி சைடு போகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஹை ஒரு லோ ஃபார்மேஷன் கொடுத்து இந்த இடம் பிரேக் அவுட் கொடுத்து அடுத்து இந்த ரெட் கேண்டிலுக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ரீடெஸ்ட் கேண்டிலாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் முடிஞ்சு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதே நேரத்தில் இப்போ இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ மார்க்கெட் இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆல் டைம் ஹை லெவலை தாண்டி நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே வந்து டவுன் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணதாக இருந்தால் இந்த மந்த்து இப்போ போயிட்டுருக்கல கரண்ட் மந்தோட லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்து மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து டவுன் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா, இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்து வீக்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி நம்ம ஒரு பேட்டர்ன் வைஸாகவும் ஒரு டைம் ஃப்ரேம் வைஸும் அனலைஸ் பண்ணுறப்ப தான் எக்ஸாக்டாக லாஸ்ட் 15 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்க்குறப்ப நிஃப்டியோட கண்டிஷன் ஓவராலில் சி சைடா பி சைடா அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன் நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில். ஓகேங்களா, அதேமாரி பாட்டம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், அழகாக மார்க்கெட் என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ரீடெஸ்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுது. இந்த ஹையை உடைக்கிற பட்சத்தில், இந்த ஆல் டைம் ஹை லெவலில் உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஓவரால் வியூவில். சரி, இந்த அப் ட்ரெண்டு போனால் எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். சரிங்களா, பாருங்கள், ஸோ என்னோட நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டே க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 19,800 ரீஜன், அதாவது 0.7 லெவல்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இந்த ஆல் டைம் ஹை லெவலில் பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 20,500 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து நான் ஒரு லாங் டேர்ம் வியூவில் சொல்கிறேன். அடுத்து டார்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா இந்த ஆல் டைம் ஹை லெவல் பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். ஓகேங்களா, நான் இப்போ அடுத்து நிஃப்டியோட டெய்லி கேண்டில் வைக்கிறேன். சரிங்களா, டெய்லி கேண்டிலில் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இப்போ நான் வந்து டெய்லி கேண்டில் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு டெய்லி கேண்டில் என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்குது, எப்படி பிரேக் அவுட் கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, நம்ம அதை வச்சு அடுத்து எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இப்போ இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் கொடுத்த பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஸ்விங் இந்த இடமும், செகண்ட் ஸ்விங் இந்த லெவலும், தேர்டு இந்த லெவல், அதுக்கு அடுத்து ஃபோர்த் ஸ்விங்கு இந்த லெவல். சரிங்களா, அதேமாரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கு வந்து 6 நாளாகவே தொடர்ந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷனையோ இல்லை ஒரு சின்ன ரீடெஸ்ட் லெவலையோ நம்மளால் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு மேலே மூவ் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து அடுத்து இந்த ஹையையும் அதுக்கு அடுத்து இந்த ஹையும் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இது கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ இதே இதில் வந்து டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் பாருங்கள், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இந்த லெவல், அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோங்கிறது வந்து இந்த 19,730 இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா 19,642 இந்த ரீஜன் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. சரிங்களா, இந்த சப்போர்ட் எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னா இந்த இடத்துல உள்ள ஜோனு ப்ளஸ் இந்த இடத்துல உள்ள கேண்டில். சரிங்களா, இதுக்கு அடுத்தும் மார்க்கெட் கீழே இறங்குது, ரீடெஸ்ட் நடக்குது அப்படின்னா குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு டவுன் வரதுக்கான வாய்ப்பு வந்து 19,521 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 19,521ங்கிறது இந்த ஜோன், இந்த இடம்
ப்ளஸ் இந்த ஜோன். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி அடுத்து 19,521 வரைக்கும் மார்க்கெட்டு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சப்போர்ட், அதாவது குளோபல் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்து நம்ம மார்க்கெட் இறங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் ஆகுது அப்படின்னா இதிலலாம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து 1 hour கேண்டில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் ஆஸ் யூஷுவல் அனலைஸ் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோவை மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ப்ரீவியஸ் டேவோட ஹை அதை நான் வந்து லைனில் கொடுத்து வயலட் கலர் லைன் கொடுத்துக்கிறேன். அதேமாரி லோவை மார்க் பண்ணிடுறேன். சரிங்களா. எதுக்காக இதை நான் மார்க் பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்லாம் வந்து எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அனலைஸ் பண்ணுறப்ப இப்போ 1 hour 15 minutesலாம் போகிறப்ப இந்த பாயிண்ட்லாம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த ஹை தான் ஆல்மோஸ்ட்டு நமக்கு வந்து இந்த வீக்கோட ஹையும். ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், வயலட் கலரில் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த வீக்கோட லோவை மார்க் பண்ணுறேன். அது வந்து 19,434. சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மந்த்துக்கு போயிட்டு ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை மார்க் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட ஹை பார்த்திங்கன்னா 19,800 ரீஜன். அதை நான் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். லோ வந்து 19,222 அந்த ரீஜன். சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து இதில் ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இப்போ நான் டே கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் ஸ்விங்கு முடிஞ்சிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீக்கோட ஹை லெவலும் இன்றைக்கி வந்த ஹையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிஞ்சிருக்குங்களா இந்த ஸ்விங்கு. இதுக்கு அடுத்து மேலே ஹை மார்க்கெட் மூவ் ஆகணும்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் கேண்டில் அது வந்து 19,885. சரிங்களா. அதை நான் ஜூம் பண்ணி டாட்டட் லைனில் வரைஞ்சிட்றேன். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கேண்டிலோட ஹை லெவல் 19,000. அதை வயலட் கலருக்கு கொடுத்து டாட்டட் லைனில் கொடுத்துட்றேன். சரிங்களா. டிஃப்ரென்ஸ் வரதுக்காக 19,888 அந்த ரீஜன் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு அடுத்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுச்சுன்னா நமக்கு ஹை வந்து அந்த ஆல் டைம் ஹை லெவல் தான் 19,993 அந்த ரீஜன். சரிங்களா. ஓகே, இதே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த இடம் தான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 19,645. சரிங்களா. இந்த பாருங்கள், நான் கர்சர் வைக்கிறேன்ல, இந்த இடம் ஒரு ஹை, இந்த இடம் ஒரு ஹை, அடுத்து இந்த இடத்துல உள்ள கன்சால்டேஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இடத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19,582 இந்த ரீஜன், இந்த ஹை, இந்த கேண்டிலோட ஹை ப்ளஸ் இங்கே வந்துருக்கு இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட ஹைஸ். இதை மார்க் பண்ணி, அதாவது மேக்ஸிமம் டச் ஆகிற பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி நான் சப்போர்ட் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம், சப்போர்ட் பாயிண்ட்டும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 hour கேண்டிலுக்கு போகலாம். 1 hour கேண்டில் வச்சு எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் நாளைக்கு, மண்டே எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட 1 hour கேண்டில். 1 hour கேண்டிலில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இந்த பாட்டமை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த லோவை கனெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இங்கே உள்ள ஹை, இந்த கேண்டில் இப்போ இன்றைக்கி நடந்ததில்ல ஃபார்மேஷன், அதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, ஒரு ஹை, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், எகெயின் நான் ட்ரா பண்ணுறேன். ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் ஹை. இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னைய டேவோட லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த இடத்துக்கு மேலே எகெயின் ரிவர்ஸ் ஆகிட்டு இப்படி திரும்பிச்சுன்னா ஆல் டைம் ஹை லெவலில் போய் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு எகெயின் திரும்பி இந்த ப்ரீவியஸ் வீக் லோவை நோக்கி மூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 15 minutes வச்சு மண்டே நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக என்ன மாதிரியான வியூவில் இருக்குது, அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதே சேம் டைமு நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி
ஆல்மோஸ்ட் எஃப்ஐஎஸ் நேற்று வரைக்கும் செல்லிங்கில் இருக்காங்க. இன்றைக்கி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்தேன் எஃப்ஐஎஸோட டேட்டா அப்டேட் ஆகலை. பேங்க் நிஃப்டியோட வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுறப்ப அது அப்டேட் ஆகிருந்தேன்னா அந்த வீடியோவில் நான் எஃப்ஐஎஸ் டேட்டாவோட டீட்டெயில் சொல்கிறேன். நேற்று வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. சரிங்களா, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், மண்டே க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல், இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 19,820 க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த க்ரீன் கலர் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை. ஸோ அப்போ வந்து 19,800க்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 19,720 தான். சரிங்களா, இந்த லெவல் வந்து கீழே இதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் பாயிண்ட்டு எகெயின் இந்த இடம் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த 19,730க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 19,645. ஸோ 19,650 ரீஜனில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்து எகெயின் டவுன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், 19,583 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இது டவுன் சைடு வந்துச்சுன்னா. இதே அப் சைடு போகுதுன்னு வச்சிங்களேன், இன்னைய டேவோட ஹை அதேமாதிரி ப்ரீவியஸ் வீக்கோட ஹைங்கிறப்ப 19,866 இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் லைனு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து 19,900 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் 19,830க்கு மேலே 19,830க்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைக்கிற பட்சத்தில் இந்த இடம் ஃபஸ்ட்டு 19,870, இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு வந்து 19,888, அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 19,900. சரிங்களா, இந்த ஜோனில் போய் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து எகெயின் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அங்கேருந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக நிஃப்டி என்ன மாதிரியான ஃபார்மேஷனில் இருக்குது, மண்டே இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட அனலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பேங்க் நிஃப்டியோட வீடியோ நான் வந்து இதை தொடர்ந்து அடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவும் பார்க்குறப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டாக்ஸை நம்ம அனலைஸ் போடுறோம். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஆட் ஆகிற பட்சத்தில் நம்ம ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்டு, பிரேக் அவுட் ஆகிறப்ப உள்ள டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு அதில் ஈஸியாக டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.